ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டால் அதுவும் கேரளாவுக்கு மட்டும்தான் அது ஃபெஸ்டிவல் ஆகிடுது, ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆகிடுது. அதுலேயும் அந்த மகாராஜா வந்து அவர் டேங்னு அப்படியே கார்ட்டூனாக அந்த மகாபலி வந்து வருது அப்படின்றது அது ஒரு ஜாய், அது ஒரு ப்ளஷர். அது ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மகாபலி பாதாளத்துலேருந்து வந்து மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு போகிறதா ஒரு ஐதிஹியம் வச்சுருக்காங்க கேரளா. அன்னைக்கு காலத்தால் குருவாயூர் திருவனந்தபுரம்லாம் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா கூட்டம். எதிரிகளால் வரக்கூடியதான சில தொல்லைகள், அபிச்சாரங்கள்னு சொல்லுவா இல்லையா, சூன்யங்கன்னு வைக்கிறது, அந்த மாதிரி பயம் அடையப்பட்டவா என்ன பண்ணுறோன்னா போய் வாமன பெருமாளை போய் சேவிச்சுட்டு மாதம் சிரவண நட்சத்திரத்தில் நம்ம உப்பலியப்பன் கோவிலில் சிரவண தீபம் எடுப்பா, பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவா. அது என்ன விசேஷம்? அங்கே என்னன்னா அந்த தீபம் விடும்போது அவர் அருள் சொல்லுவார். அந்த சமயத்தில் போய் கேட்பா, எல்லாரும் கேட்பா, தங்களுக்கு தேவையானதை போய் கேட்பா. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட இருக்கிறோம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விழாக்கள், விசேஷங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம சுவாமிகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஆவணி சிரவணத்தில் வரக்கூடிய வாமன ஜெயந்தி அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா. ஸ்ரீமதே திரிவிக்ரமாய நமஹ. ஸ்ரீமதே திரிவிக்ரமாய நமக. திரிவிக்ரமனுக்கு போயிட்டீங்க, வாமனன் வர வேணாம். வாமனன் திரிவிக்ரமன் இந்த தசாவதாரத்துல ஒரே அவதாரத்துல டபுள் ரோல் அப்படின்றது இங்கதான். ஆமா, அதனால வாமனாய நமகான்னு சொன்னாலும் சரி, திரிவிக்ரமாய நமகான்னு சரி, அது ரெண்டுமே ஒரே திருநாமம் தான். இதுதான் இந்த அவதாரத்துக்கே ஒரு ஸ்பெஷல். சூப்பர். வேற எந்த அவதாரத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. சூப்பர். இந்த வாமன வழிபாடு கேரளால மட்டும்தான் இருக்கா, தமிழகத்துல இல்லையா? இல்ல தமிழகத்துல இருந்து அந்த பண்டிகைகள் வழிபாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுதா? கடைசியில சொன்னதுதான் சரி. நாம வெறும தமிழர்ன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். எங்க பொங்கணுமோ அங்க பொங்கல. உண்மையில நமக்கு தமிழர்கள் அப்படின்னு கேட்டா பாரம்பரியம். இன்னைக்கு நான் கேக்குறேன், தமிழர்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் வேட்டி கட்டிக்கிறாங்க? தமிழருடைய அடையாளம் வேட்டி சட்டை தான். அதை வந்து நாம புறக்கணிக்கிறோம். அதுக்காக நான் சொல்ல வரேன், நான் பாலிடிக்ஸ் கோசரம் பேசல. இந்த வழிபாடுன்றது நமக்கு எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஊர்ல நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அது திரிவிக்ரம பெருமாள். அது தவிர உங்களுக்கே தெரியும் திருக்கோவிலூர், காழிச்சீராம விண்ணகரம், காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள், இங்கெல்லாம் பெருமாள் இருக்கார். நம்ம திருநீர்மலையில உள்ள பெருமாள் வாமனன் ரொம்ப அற்புதமான ஒரு சேவையில பெருமாள் வாமனனா சேவை சாதிக்கிறார். உங்களுக்கு வாமனன் வேணும்னா இன் பர்டிகுலர் இங்க இருக்கார். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்டம், திருமாலிருஞ்சோலை, குறிப்பா ஸ்ரீரங்கத்துல அஹோபில மடத்தின் ஆதீனத்துல இருக்கக்கூடிய தசாவதார சன்னதி, அதை விட முக்கியமானது கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குறளப்பன் சன்னதி. திருக்குறளப்பன் சன்னதி, தனி சன்னதி, வாமன சன்னதி. இதெல்லாம் நம்ம போன தடவையே நம்ம நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கோம். முதல்ல நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த சிரவணம்ன்றதான நட்சத்திரமே விஷ்ணுவினுடைய நட்சத்திரம். வேதத்துல ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா என்பதாக வேதம் சொல்றது. சிரவண நட்சத்திரம்னு சொல்லிட்டு அது விஷ்ணு தான் தேவதை. ஆனா சிரவண நட்சத்திரத்துல ஹயக்ரீவனும் அவதாரம் பண்ணிருக்காரு, வாமனன் அவதாரம் பண்ணிருக்காரு. பொதுவாக விஷ்ணு ஆலயங்கள்ல சிரவண நட்சத்திரத்துல தீர்த்தவாரி வச்சுப்பா, துவஜாரோகணம் வச்சுப்பா. விசேஷ உற்சவங்கள்லாம் சிரவணத்துல தான் வச்சுப்பான். பொதுவா நம்ம ஊர்ல சிறப்பான வழிபாடுகள் இருந்தது, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எப்படி நம்ம ஊர்ல ஸ்ரீ ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோமோ, ராமநவமி கொண்டாடுறோமோ, அதே மாதிரி வாமன ஜெயந்தி நன்னாவே கொண்டாடப்பட்டது. பட் இப்ப காலதேச வர்த்தமானங்கள் அப்படின்றதுனால அது ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டா அதுவும் கேரளாவுக்கு மட்டும்தான் அது ஃபெஸ்டிவல் ஆயிடுது, ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆயிடுது. அதுலயும் அந்த மகாராஜா வந்து அவர் டேங்னு அப்படியே கார்ட்டூனா அந்த மகாபலி வந்து வருது அப்படின்றது அது ஒரு ஜாய், அது ஒரு ப்ளஷர். அது ஓகே. பட் இது ரொம்ப முக்கியம் நமக்கு. சிரவண நட்சத்திரத்துல வாமனன் பெருமாள் அவதாரம் பண்ண, குறிப்பா மக்கட்பேறு இல்லாதவர்களுக்காகவே வாமன பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரி. அவருடைய தாயார் அதிதி தேவின்னு பேரு. வாமனனுடைய தாயார் அதிதி தேவி. கஷ்யபரிடத்துல அவள் பயோவிரதம் என்பதாக பாலை மட்டும் பருகி அறிய வேண்டிய ஒரு விரதத்தை அவள் செய்தார்.
சரி. பெரும்பாலும் இது எப்படி வரும்னா ஸ்ரவண துவாதசி திதியம் ஸ்ரவண நட்சத்திரமும் சேர்ந்ததுன்னா அவ்வளவு விசேஷம். அதனால்தான் எப்படி ஏகாதசி விரதம் இருக்குமோ அந்த மாதிரி சில சமயம் ஸ்ரவண நட்சத்திரமும் துவாதசி ஒண்ணு வந்துட்டு மறுநாளும் பட்டி இருக்கணும், உபவாசம் இருக்கணும். சரிதான். 2 நாள் உபவாசம் இருந்து 3ஆவது நாள் தான் சாப்பாடு. ஏன்னா அது வாமன பெருமாளுக்கு அவ்வளவு விசேஷமா ஸ்ரவண துவாதசின்னு பேர் இருக்கு. சரி. பிள்ளை வரம் கோருபவர்கள், பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல அதற்காக வேண்டிக் கொள்பவர்கள் அவர்கள் இந்த வாமன பெருமாளிடத்துல வழிபாடு செய்வது என்பது மிகச்சிறப்பு வாய்ந்தது. ஆவணி ஸ்ரவணம் ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கே வாமன ஜெயந்தி. இதுல சில மாறுதல் உண்டு, எல்லாத்துலயும் ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு, அது சில சமயம் வரும். வாமனனுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா உபேந்திரஹா வாமனஹா பிராம்சுஹு என்று சகஸ்ரநாமத்துல நாம பேசணும். சரி. இந்திரனுக்கு பெருமாள் சாட்சாத்தா தம்பியாக பிறந்தார். இப்ப சூரியனுக்கு ஆதித்யன் ஏன் பேர் அப்படின்னு கேட்டா ஆதித்தியினுடைய பிள்ளை. எப்படி ஜனகனுடைய பெண் ஜானகியோ, தசரதனுடைய பிள்ளை தாசரதியோ, ரகுவின் குலத்தில் பிறந்தவனுக்கு ராகவன் எப்படி பெயரோ, எது குலத்தில் பிறந்தவனுக்கு யாதவன் பேருன்ற மாதிரி ஆதித்தியனுடைய பிள்ளைக்கு ஆதித்யன் பேரு. இது எல்லா தேவர்களுக்கும் ஆதித்யர்கள்னு பேரு, ஆதித்யாகா அப்படி சொல்லுவா. அப்ப இந்திரனும் யாரு? ஆதித்யனுடைய பிள்ளைதான். அப்ப வாமனன் இந்திரனுக்கு தம்பியா பிறந்ததுனால அவனுக்கு என்ன பேரு? உப இந்திரஹான்னு பேரு. ஓ, உபேந்திரா. ஓகே. சரி சரி. இந்திரனுக்கு தம்பி. அதிதி தேவி லோக க்ஷேமத்திற்காக பெற்றெடுத்த பிள்ளை. ஏன்னா மகாபலி ஒரு பரம பக்தன். இங்க பாருங்க, பெருமாள் பிரகலாதனுடைய வம்சத்துல பிறந்தவர்களை கொல்றது இல்லைன்னு அவர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்காரு. அதனால்தான் மகாபலியை கொல்லல. மகாபலி பக்தன் தான். பக்தரா இருந்தாலும் கொஞ்சம் அடாத செயல் பண்ணினான். அடாத செயல் பண்ணினவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுத்தாரு. அவனை தூக்கி பூமியில அழுத்தி பாதாளத்துல அவனை சக்கரவர்த்தி ஆக்கினார். இந்த ஆவணி ஓணம்னு நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம் இல்லையோ, அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மகாபலி பாதாளத்துல மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு போறதா ஒரு ஐதிஹியம் வச்சிருக்காங்க கேரளா. அன்னைக்கு காலத்தால குருவாயூர் திருவனந்தபுரம்லாம் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா கூட்டம் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ வாமனனை வழிபடுவது என்பது வேதத்துல மட்டும் இல்ல, பழந்தமிழ் பாடல்கள்லயும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. வேதத்துல குறிப்பா இடம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதானிதரே பரம் என்று வாமனன் அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமனா வளர்ந்தானோ இல்லையோ, அந்த திருவிக்ரமாவதாரத்தை வேதமானது தெளிவா சொல்றது. மற்ற எந்த அவதாரத்துக்கும் இல்லாத கிளாரிட்டி வேதத்துல இந்த அவதாரத்துக்கு கிளியராகவே இருக்கு. அதனால்தான் ஆண்டாள் 3 இடத்துல அந்த பாசுரங்களை பாடி திருவிக்ரமாவதார பெருமான வாமனாவதார பெருமான வழிபடுறான். ஸோ அந்த வாமனனா வந்தார், அப்படியே அவர் ஓங்கி உலகளந்தார். திருவிக்ரமனா அவர் வளர்ந்தார். ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமேனியோடு அவர் வளர்ந்து உலகத்தை ரட்சித்தார். இந்த திருவோணத்துல நாம எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும், என்ன செய்யறதன் இதை வழிபடுறதன் மூலம் நம்ம ஏற்கனவே ஒரு பலன் ஒன்று சொல்லியிருக்கீங்க. குழந்தை வரம் வேணுங்கிறவங்க வாமனரை வழிபடணும், இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம்னு. அதை தாண்டி எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம், எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வாமனன் திருவிக்கிரமனை அவர்கள் வழிபாடு பண்ணணும். எப்படின்னா பூமி நில அபகரிப்பு இது முதலான விஷயங்கள் அவளுக்கு ஏற்படலாம். அந்த பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இல்லை, வழக்கு வியாஜங்கள் இருக்கலாம், விபாகம் பண்ண முடியாமல் தவிக்கலாம், ஒருத்தர் பங்காளிகள் கையெழுத்து போடாம இந்த அவஸ்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவர்கள் வாமன திருவிக்கிரம பெருமாளை அவர்கள் வேண்டிக் கொள்ளலாம். நீங்க சொன்னவர் தான் புத்திரபாகியம் வேண்டக்கூடியவர்கள் சுவாமிக்கு க்ஷீரம், அதான் பயோவிரதம் தான் பண்ணின ஆதிதி தேவி. அதில் அந்த க்ஷீர பயோவிரதத்தை பாலை நிவேதனம் பண்ணி கணவன் மனைவி 2 பேரும் அந்த பாலை அவர்கள் பருகிறது அப்படின்றது விசேஷமானது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த எதிரிகளால் வரக்கூடியதான சில தொல்லைகள், அபிச்சாரங்கள்னு சொல்லுவா இல்லையா, சூன்யங்கன்னு வைக்கிறது, அந்த மாதிரி பயம் அடையப்பட்டவா என்ன பண்றோம்னா போய் வாமன பெருமாளை போய் சேவிச்சுட்டு தங்களால முடிஞ்சதான ஒரு சமர்ப்பணையா அவருக்கு ஏதாவது ஒண்ணு நைவேத்தியம் பண்ணிட்டு வரணும்.
வரணும். இந்த வழிபாடு. ம். சாதாரணமா நாம எல்லாரும் கொண்டாடணும்னா அன்னைக்கு அந்த ஓணம்ன்றதாக விஷு ஓணம்ன்றதெல்லாம் ம். நல்ல தட்டுல பழங்கள்லாம் வைத்து ஆமா விஷுக்கணிக்கும் அப்படிதான் பண்ணுவா. ஓணத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஆமா ஆமா. அணிந்து அது கேரளால புத்தாடைகள்லாம் அணிந்து கொண்டாடுறதுன்னு வச்சுருக்கா. ம். நமக்கு எல்லாமே பகவானுடைய வழிபாடுன்றதுனால ம். சுவாமிக்கு திருவஞ்சனம் திருவாராதனங்கள் பண்றது ஓகே. அப்படின்றதாக ம். நாம அதெல்லாம் வேண்டிக்கணும். ம். ம். அப்படி ஒரு வேண்டுதல் எல்லாருக்கும் நிச்சயமா பலிக்கும். சரினா ஸ்ரவணமே விசேஷமானது. ஸ்ரவண விரதம்னு கூட இன்னைக்கு கூட நிறைய பேர் இருப்பா. ம். ம். நீங்க கவனிச்சீங்கன்னா ஸ்ரவணத்தலைக்கு உப்பு இல்லாம சாப்பிட்றேன்றதாக சொல்லுவாங்க. ம். ம். மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்துல நம்ம உப்பலியப்பன் கோவில்ல ம். ஸ்ரவண தீபம் எடுப்பா. பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவா. அது என்ன விசேஷம் அது? அங்க என்னன்னா அந்த தீபம் விடும்போது அவர் அருள் சொல்லுவார். ஓ. அந்த சமயத்துல போய் கேட்பா, எல்லாரும் கேட்பா, ம். தங்களுக்கு தேவையானதை போய் கேட்பா. ம். உப்பலியப்பன் கோவில் நடக்கிறது இப்போ நடக்கிறது. ஸ்ரவண தீபம்னு ம். சுவாமிக்கு ஒரு ஆர்த்தி எடுத்து ஒரு பெரிய தீபத்தை எடுத்துன்னு வருவா. ம். அந்த தீபத்தை சுமந்து ஒருவருக்கு பெருமாள் உள்ள இறங்குவார். ம். அவர் மூலமா நம்ம பக்தர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவார். ஓகே. இது ஒவ்வொரு ஸ்ரவணத்துக்கும் நடக்கும். ஆமா ஆமா. திருநாகேஸ்வரம் பக்கத்துல உப்பலியப்பன் கோவில் இருக்கும் இல்லையோ, ஆமா. காவேரி கரையில ம். ம். கும்பகோணத்துக்கு பக்கத்துல ம். அந்த ஊர்ல நடக்கிறது. ஓ. அதனால ஸ்ரவணம் என்பதான அந்த நட்சத்திரமே விஷ்ணுவுக்கு ரொம்ப அத்தியந்தம் சிறப்பான நட்சத்திரம். நம்முடைய அத்தனை வேண்டுகோள்களையும் ஸ்ரவண நட்சத்திரத்துல வழக்கேற்றி வைத்து நாம வழிபட்டோம்னா அன்னைக்கே நமக்கு ஹயக்ரீவன் வாமனன் கரெக்ட் 2 விதமான பலன் நமக்கு கிடைக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பு சிறப்பு. நேர்களே, திருவோணம் அந்த சிறப்பான வழிபாடுகள் வந்து எல்லா பெருமாள் கோயில்கள்லையுமே அன்னைக்கு வந்து நல்ல வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே போய் வழிபாடு செய்யுங்க. வீட்லேயும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. நம்மால் எந்த அளவுக்கு வந்து இதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றிகள்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். சுவாமிகள் வழியில் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சுவாமி நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீமதே வாமனாய நமஹ. ஸ்ரீமதே வாமனாய நமஹ. ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுபர்ணா. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.